ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. கேட்ஸுக்கு என்ன மாதிரி ஃபீட் பண்ணலாம் ஹோம் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து என்ன ரேண்டமாக கிடைக்குதோ அந்த மீன் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பம்கின், எல்லோ பம்கின் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக கேரட் ஒரு 2 பீஸ் மட்டும் கேரட் போட்டிருக்கேன். பம்கின் வந்து ஹாஃப்லையும் பாதி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இருக்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதை மூழ்கிச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. பம்கின் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, கேரட்டும் நல்லா வெந்துருச்சு, மீன் வந்து நமக்கு தெரியும் அது டக்குனு வெந்துடும். ஸோ இதை நல்லா ஆற வச்சு இந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு, இந்த வாட்டர் வந்து இந்தியன் கேட்ஸ்லாம் தண்ணி மாதிரி குடிப்பாங்க. ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான டின்னர் ரெடி அவங்களுக்கு. ஸோ இப்போ வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டேன். அது வாட்டர் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இப்போ ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம up to 5 to 7 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஒரு டைம் தான் வரும். ஸோ ஒரு கேரட் 2 கேரட் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1 week வரைக்குமே ஃப்ரிட்ஜில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து கூல் பண்ணி கொடுத்துக்கலாம். வேணும்னா இதில் நம்ம பொட்டேட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மீலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஷியன், இந்தியன் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க.